என்னன்னா சும்மா தண்ணிய வாயில வச்சுக்கிட்டு. டேய் இடியட், நான் துபாயில் இருக்கும் போது அடிக்கடி என் வாயை பெட்ரோல்ல தான் வாஷ் பண்ணுவேன். பிளடி இந்தியன் டர்ட்டி வாட்டர்ல வாஷ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்தா. ஐயோ ஓடியாங்களே, என் புள்ள கிணத்துல விழுந்துச்சு. யாராவது வந்து காப்பாத்துங்களே, யாராவது காப்பாத்துங்களே என் பிள்ளைய. ஐயா என் பிள்ளைய காப்பாத்துங்களே, என் பிள்ளைய காப்பாத்துங்களே. ஐயோ காப்பாத்துங்களே. ஐயோ ஐயோ கடவுள் மாறி வந்து என் பிள்ளைய காப்பாத்திட்டேன். ஆண்டவன் உனக்கு 100 ஆயுசம் கொடுக்கணுப்பா. என் மகளுக்கு புள்ள பிறந்தா உங்க பேரையே வைக்கிறையா. உங்களுக்கு அதெல்லாம் இருக்கட்டும், என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு? நான் தானே. ஆபத்துக்கு பாவலன்னு நான் தான் தள்ளி விட்டேன். உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது இல்ல. திரும்பி நில்லு, குனி. உள்ள ஒரு வெறா மீன் இருக்கு, பாத்துக்கிட்டே நில்லு. ஆமா, நல்லா பாத்துக்கிட்டே இரு. அம்மா ஏன் கையாலே உன் வயசுல வளர புள்ளைக்கு மருந்து கலந்து கொண்டிருக்கேன். புள்ள மாமன் போல கருப்பா இல்லாம உன் போல சோப்பா கொழுன்னு பிறக்கணும். ஏமா இந்த 3 புள்ள 4 புள்ள பெத்தவங்க யாராவது முத மருந்து கொடுங்க. அங்கம்மாக்கா, நீங்க 6 புள்ள பெத்தவங்க, முத மருந்த நீங்களே கொடுங்க. காடமங்கல காளியத்தா புண்ணியத்துல குழந்தை நல்லபடியா பிறக்கணும் தாயி. என்ன புள்ள, ஏன் மருந்து கட்டிட்ட? இல்ல, மருந்து கசக்குது, வாயில எரியுதாத்தா. என்ன வாய் எரியுதா? அச்சோ, எருக்கரம்பல் வாசம் அடிக்குதே. எங்க கொண்டா? ஆமா அடியாத்தி, அவ கம்பன மருந்துல வாழைத்தண்டு கூட நிறம் மாறி போச்சு. விஷமட்டாதானே நிறம் மாறும். ஏன் வள்ளியம்மா, உன்கிட்ட நான் நல்ல மருந்து தானே கொடுத்தேன், நீ என்னத்த கலந்து தொலைச்ச? நான் அடுப்படியில வேலையா இருந்தேன், மறை குழந்தை கலை கொண்டு வந்தா. அத்த, நீங்க கொடுத்த மருந்து தானே நான் இங்க கலக்கி கொண்டு வந்தேன். பின்ன எப்படி இதுல விஷம் வந்துச்சு? நானும் 30 வருஷமா மாசமானவனுக்கு மருந்து கலக்கி கொடுக்கறதா செய்யறேன். எல்லாருக்கும் நல்லபடியா தான் குழந்தை பிறந்திருக்கு. நீ என்ன மருந்து மாயத்தை கலக்கி வச்சியோ, நல்ல வேளை அந்த புள்ள பாதியிலே குடிக்காம கக்கிருச்சு. இல்லைன்னா இந்த பழிவாமல ஏன் மேல எல்லாம் வந்து விழுந்திருக்கும். இவ குடி குடின்னு ஆளா பறக்கும் போதே நினைச்ச இதுல ஏதோ வில்லங்க இருக்கும்னு. இல்ல, செய்யறதைய செஞ்சுவிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி பாசாங்க பண்றா பாரு. என்னைக்கு இவ முத்தக்கால வீட்டுக்கு கால எடுத்து வச்சாலோ அன்னைக்கே இந்த வீட்டுக்கு வேணா வந்துருச்சு. வாயு வயிறமா இருக்கிறவளையே கொல்ல பார்த்தாலே. முத்தக்காலைய கட்டிக்க முடியலங்கிற கடுப்புல தூங்குறப்ப அவன் தலையில கல்லகளை தூக்கிப்பட்டு கொண்டாலும் கொண்டுருவாமா. 1000 தான் இருந்தாலும் ஒரு பொட்டச்சிக்கு இவ்வளவு நெஞ்செழுத்த இருக்க கூடாதா? இல்ல 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 இல்ல, நான் எதுவும் பண்ணல, எனக்கு எதுவும் தெரியாது. அத ஊருக்குள்ள என்ன மாமனி சேர்த்து தப்பா பேசினாங்களே, அதெல்லாம் தாங்கிட்டு இவங்க 2 பேரும் நல்லா இருந்தா போதும் நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேனே. அவங்க போய் நான் இப்படி பண்ணுவேன். அவளை என் கூட பிறந்த தங்கச்சிய நினைச்சு அவளோட சீரை நான் சுமந்துட்டு போனேனே, அவளை போய் நான் விஷத்தை கலப்பேன. சொல்லுங்கம்மா, என்னம்மா பேச மாமா, நீங்க மாமா பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க மாமா. யாத்தா அப்ப எல்லாரும் பறி கொடுத்துட்டு நீங்க தான் கதின்னு நான் உங்ககிட்ட வந்துப்போ. கவலைப்படாதம்மா, நாங்கெல்லாம் இருக்கணும்னு சொன்னீங்களே, இப்ப ஒரே என் மேல பழிய போட்டு நீல கண்ணீர் வெடிக்கிறான்னு பேசுது. அது பார்த்துட்டு இருக்கீங்க மாமா. மாமா பூச்சண்டு, இது பாருமா, நான் உக்கால ஒன்னு கொல்ல நான் விஷத்தை கொடுப்பேனமா. சொல்லுமா, சொல்லு. ஐயோ, நீ எப்ப புள்ளிய பெறுவ? அது என் தோல்ல மாறல போட்டு வளர்க்கணும்னு வாழ்ந்துட்டு இருக்கேனே, இப்படி வாக்கரிசி போட பாத்துட்டானேன்னு வாய்க்கு சொல்றாங்களே, நான் இப்படி செஞ்சிருப்பேனாமா? சொல்லுமா, சொல்லுமா பூச்சுண்டு. ஐயோ, அந்த மருந்து எப்படி வேஷமா மாறிச்சுன்னு எனக்கு தெரியல, எனக்கு சத்தியமா தெரியல.
ஐயோ அடி வயிறு பத்தி எரியுது. நான் ஒண்ணும் பண்ணலைங்க, சத்தியமா ஒண்ணும் பண்ணல. யாராவது நம்புங்களே, யாருமே நம்ப மாட்டீங்களா? நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன், எங்க சொல்லுவேன்? ஐயோ சண்டாளி, ஏன் இந்த ஊருக்கு வந்த? நான் சாவணும், நான் சாவணும், நான் சாவணும். ஐயோ நான் என்ன பாவம். இது யார் போட்டு பழியும்? என்னுடைய முடியட்டும். நான் வச்சது விஷமா இருந்தா என்னை கொல்லட்டும். அக்கா, ஐயோ அக்கா, ஐயோ என்ன காரியம் பண்ணிட்டம்மா? இங்க பாருமா, மாமா வந்துருக்கா? இங்க பாருமா மறிக்கொண்டு, மறிக்கொண்டு இங்க பாருமா. என்ன காரியம் தாய் பண்ணிட்ட மறிக்கொண்டு? உனக்கு ஏதாவது ஆச்சனால் தாங்கிக்க முடியாதுமா. என்னம்மா பண்ணிட்ட? போடா, உப்பு தண்ணி கரைச்சிருக்கோடா மறிக்கொண்டு. இங்க பாருமா, ஊர் ஜனங்க 1000 சொல்ல நான் நம்புறா தாயி. ஏன் சந்தோஷம் தான் உன் சந்தோஷம் சொல்லுவேம்மா. என்னம்மா இது? பாருமா, உனக்கு ஏதாவது ஆச்சனால் தாங்கிக்க முடியாதுமா. பாருமா, குடிமா குடிமா மறிக்கொண்டு. மெதுவா மெதுவாமா, மெதுவா மறிக்கொண்டு. உனக்கு ஒண்ணும் ஆகாதுமா, உனக்கு ஒண்ணும் ஆகாது மறிக்கொண்டு. வாயை பார்த்துக்கிட்டே நிக்காதீங்கடா, அந்த பக்கம் போய் ஓட்டுங்க. ஏய், சந்தையை சுத்தி சுத்தி ஒரே டயர்டா இருக்கு. நீ ஓடி போய் சோடா வாங்கிட்டு வா. சரி தலைவா. ஏய் படங்க, அது என்ன புதுசா தலைவாங்கிற? இப்ப அப்படி கூப்பிடுறேன், பேசணும் தலைவா. இப்படி கண்ட கண்ட பயலுகள் எல்லாம் வா தலைவா, வந்திரு தலைவா, போ தலைவா, பொந்துரு தலைவான்னு சொல்றதுனால தான் ஒரிஜினல் தலைவனுக்கே மரியாதை இல்லாம போயிடுது. இனிமே தலைவான்னு உன் பண்ணித்தலை பிஞ்சு போயிடும். போடா, போய் சோடா வாங்கிட்டு வாடா. டேய் பண்ணித்தலை வாடா, போடா உடைச்சு வாங்கிட்டு வா. சரி. பாப்பம்மா, பைனாப்பிளா? என்ன முள்ளு குத்துறதுக்கே இந்த சத்தமா? ஒரு பைனாப்பிள் தர்றியா? புழிஞ்சு தரட்டா? நோ நோ, நானே புழிஞ்சுக்கிறேன். மறுபடியும் முள்ள? அண்ணே எவன்டா தொன்ன? என்னங்கண்ணே சோடா? சோடாவா? எங்கடா? இந்த பைக்குள்ள இருக்கு. பைக்குள் இருக்கா? ஏண்டா அறிவு கெட்ட நாயே, நான் என்ன சொன்ன நீ என்ன செஞ்சுட்டு வந்திருக்க? இவர் அனாவசிய பேசுறீங்க. கை நீட்டி பேசுற நீ. நீங்க என்ன சொன்னீங்க? சோடா வாங்கிட்டு சொன்ன. அப்புறம் என்ன சொன்னீங்க? உடைச்சு வாங்கிட்டு சொன்ன. உடைச்சு வாங்கிட்டு வந்தேன். உடைச்சா உன்னை பல்ல உடைச்சா தான்டா சரியா வருவேன். போஸ்டர் எந்த பக்கம் ஓட்டற? யாரா அவன் சந்தைக்குள்ள? நிறுத்துக்கடா. யார கேட்டா போஸ்ட் ஓட்றீங்க? முத்துக்காலைய கேட்டா? முத்துக்காலையால சந்தை குத்தை கேட்டிருக்கா? நான் தான்டா குத்தை கேட்டிருக்கேன். என்ன கேட்டு தான்டா நீங்க ஓட்டணும். ஓட்டிடுவோம். பங்காளி, டோன்ட் டச், ரிமூவ் தி ஹேண்ட். கொஞ்சம் குனிறீங்க. பாரு முத்துக்கால வேணாம், இது சந்தை, 10 பேர் கூடடா, வீணா அசிங்கமாயி போய்டும். டேய் குனிய வச்சு ஓட்டுங்க. ஒட்டிட்டானுங்கடா.
கேட்டீங்களா? இந்த பார்வையில் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. புலி மாதிரி பாருங்க, பதுங்குங்க, உருமுங்க, ஆனா பாஞ்சிராதீங்க ஐயா. இப்படியே விட்டீங்கன்னா அந்த முத்துக்கால பையன் தலையில மொட்டை, நெத்தியில பட்டை, கழுத்துல கொட்டை, காவி சட்டையை மாட்டி நம்ம தெரு தெருவ அலைய விட்டுருவான். அவன் அடிச்சாட்டிக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. இந்த அவமானத்துக்கு பேசாம நான் கோயிட்டு என்ன கடத்தி உங்களுக்கு செத்து போயிருப்பேன். சேம் சேமோ சேம். ஜோசிகாரர் சொன்ன மாதிரி பூச்சண்ட வயசுல குழந்தையும் வளருது, முத்துக்காலையால பிரச்சனையும் வளருது. இந்த ஊருக்கு அம்பலம் நீங்களா அவனாங்கிறத முடிவு கட்ட வேண்டியது உங்க பொறுப்பு. மாட்டு வண்டி பந்தயம் என்னைக்கு புள்ள? வர்ற ஞாயிற்றுக்கிழமை. பந்தயத்துல அவன் ஜெயிக்க கூடாது, செத்து போகணும். ஆண்டிப்பட்டி அழக வர சொல்லு. யாராவது முத்துக்காலையை காப்பாத்துங்க. முட்டைக்குளத்தை ராவகத்தை வச்சு முத்துக்காலையை கொல்றதுக்கு அம்மா ஆரம்பிச்சிருக்காரு. மாட்டு வண்டி பந்தயத்தை உடனே நிறுத்த சொல்லுங்க. காப்பாத்துங்க. வலிப்பு வந்துருச்சு, ஏதாவது இரும்ப கையில் இருக்குமாயா? பழனி, அந்த கத்தி எடுத்து அவன் கையில் கொடுற. வலிப்பு அடங்கட்டும்.
இது நாள் வரைக்கும் அம்பலம் கூட்டின பஞ்சாயத்துக்கு தான் நாமெல்லாம் வந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஊர் கூட்டின பஞ்சாயத்துல இந்த ஆண்டவனையே குற்றவாளியா உட்கார வச்சிருக்கிறோம் ஐயா. ஏண்டா ஒரு பொட்டச்சி பேச்ச கேட்டுக்கிட்டு இந்த தர்ம பிரபுவை தலைமுடிய வச்சுட்டியடா. கல் எடுத்த கால் வழியா ஒண்ணுக்கு போற பயிலுக, பல்லு வழக்கு தெரியாத பயில்கள் பஞ்சாயத்து பேச வந்தீங்களா? உங்களை இவனை கூப்பிட்டா நீங்களும் வந்திருக்கீங்களா மச்சான்? எதிர்க்கு மச்சான் போலாம். ஊருக்கு உண்டானதா எனக்கும். என் மேல குத்தம் சொன்னதுக்கு அப்புறமும் பஞ்சாயத்து கட்டுப்படாம போறது நான் செத்து போறதுக்கு சமானம். நீங்களே பஞ்சாயத்து நடத்துங்க. ஏமா மைக்கு செட்டுக்காரன் செத்ததுக்கும் முத்துக்காளைய கொலை செய்ய ஆரம்பிச்சதுக்கும் அம்பலம் தான் காரணம்னு சொல்றீங்க. இதுக்கு வேற ஏதாவது சாட்சி இருக்கா? சாட்சி இனியா சாட்சி? பட்ட பகல்ல நட்டு நடு ரோட்ல என் கண்ணு முன்னாடி நடந்ததா சொல்றேன். கொர உசுரோட புருஷன் துடிச்சிட்டு இருந்தப்போ இந்த பொண்ணோட பூவை பறிச்சு பொட்ட அழிச்சு அவன் வாழ்க்கை நாசம் பண்ணதுக்கா சாட்சி கேக்குறீங்க? என் கண்ணால பார்த்ததை நம்பலனா கடவுள் தான் என் சாட்சி சொல்ல வரணும். இந்த ஊருக்கே காவல் தெய்வம்னு சொல்லிட்டு தெரியற நீ இந்த பொண்ணோட புருஷனை அவ கண்ணு முன்னாடி கதற கதற கொண்டு கொல்லி வச்சிட்டிய பாவி. நீ நல்லா இருப்பியா? வார்த்தை அளந்து பேசுமா. மைக் செட்டுக்காரன் செத்த அதே நேரத்துல என் தங்கச்சி கல்யாணத்துக்கு பொள்ளாச்சிக்கு வந்து தாலி வாங்கி கொடுத்தாரு. அப்பேற்பட்ட தங்கமான ராசாவா இன்னொரு பொண்ணு தாலியா இருப்பாரு? இத பாருங்க, அம்பலத்துக்கு முத்துக்காளைக்கு உள்ள பழைய வச்சுக்கிட்டு இவர் மேல அபாண்டமா பழி போடுறாங்க. இதுக்கு பஞ்சாயத்து சரியான தீர்ப்பு வழங்கலைன்னா அப்புறம் ஊருக்குள்ள எவனும் உயிரோட வாழ முடியாது. டேய், எவன்டா உயிர் வாழ முடியாது? ஊர் வழக்குன்னு வந்தா உறவு கணக்கு பார்க்காத பரமரடா நாங்க. இத பார், பொய் சாட்சி சொல்லி எவனையும் காப்பாத்துறதுக்கு இது ஒண்ணு கோர்ட் இல்ல. எங்க பேச்ச நம்பாம அந்த ஆளுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்ல நினைச்சீங்க, இந்த ஊரே சுடுகாடாத்தான் பாப்பீங்க. என்னது? ஊரையே சுடுகாடாக்கிடுவியா? அதையும் பார்த்துரும்டா. அம்பலத்துக்கு ஒரு கலங்க ஏற்பட்டதுக்கு அப்புறம் பஞ்சாயத்தாவது மயிலாது. டேய் வாங்க, அவனை உண்டி இல்ல பாத்துருவா. நிறுத்துங்க. மறிக்கொழுந்தும் முத்துக்காலையும் சொன்னது அத்தனையும் நெசந்தா. மாட்டு வண்டி பந்தயத்துல முத்துக்காலைய கொள்றதுக்கு ஆள் அனுப்பிச்சு வச்சப்போ முத்துக்காலைய காப்பாத்த நான் தான் மைக் செட்ட மாணிக்கத்தை அனுப்பிச்சேன். ஆனா என் புருஷன் அவனையே கொண்டுட்டாரு. பூச்செண்டு வயித்துல வளர கருவழிக்க மருத்துவ வச்சு மூலமா மருந்துல விஷம் வச்சு மறி குழந்தை மேல பழைய போட்டதும் என் புருஷன் தான். 18 வருஷத்துக்கு முன்னாடி சொத்துக்காக சொந்த தம்பி சின்ன அம்பலத்தை கொண்டு வடிவே அனாத ஆக்குனதும் என் புருஷன் தான். 25 வருஷமா நான் பட்ட வேதனை இந்த ஊர்ல வேற யாருமே படக்கூடாது. தயவு செஞ்சு யாரும் இவரை நம்பாதீங்க. சாட்சி தானே கேட்டீங்க? அம்பலம் சம்சாரமே வந்து இந்த ஆள் ஒரு கொலைகாரன் சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து இந்த ஆளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு முடிவு எடுங்க. இவ்வளவு நாளா இந்த ஊருக்கு காவல் தெய்வமா விளங்கிய அம்பலமே இப்படி கொடுமகாரா இருந்திருப்பார்னு நாங்க நினைக்கவே இல்லை. வேலியே பயிர மேஞ்சிருச்சு. இது வரைக்கும் அவர் தான் தீர்ப்பு சொல்லிருக்காரு. இப்ப அவர் செஞ்ச தப்புக்கு தீர்ப்பு சொல்ற நிலைமையில நாங்க இல்ல. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பையன் என்ன தீர்ப்பு சொல்றானோ அதை நாங்க தெய்வ தீர்ப்பா ஏத்துக்கிறோம். மொட்டை அடிச்சு இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைங்க.
இப்படி ஆளுக்கு பேசாம இருந்தா எப்படிங்க? இந்த வருஷம் கோவில் திருவிழாவை நடத்தியே ஆகணும். அம்பலத்தை இந்த ஊரை விட்டே தள்ளி வச்சாச்சு. இனிமே இந்த ஊருக்கு சேவை செய்யற ஒரு நல்ல மனுஷன் தான் அம்பலமா வரணும். அம்பல குடும்பத்துல யாராவது வைக்கலாம்னு பார்த்தா முத்துக்கால சம்மதிக்க மாட்டேங்க. முத்துக்கால சம்மதிக்கல என்ன? நாம எல்லாரும் சேர்ந்து முத்துக்காலைக்கு அம்பலம் பட்டம் கட்டுறோம். அப்புறம் இந்த ஊரே சேர்ந்து ஒண்ணு சொல்லும் போது அவன் என்ன மீறவா போறான்? நாளைக்கு எப்படியும் காப்பு கட்டி ஆகணும். ஒரு வருஷம் திருவிழாவை நடத்தலைன்னா அப்புறம் 3 வருஷத்துக்கு நடத்த முடியாது. சாமி காரியத்தை நிறுத்தினா மழை பெய்யாது, பஞ்சம் வந்துடும். நாளைக்கே முத்துக்காலைக்கு அம்பலப்பட்டம் கட்டி திருவிழாவை ஆரம்பிச்சிரும். நாளை ராத்திரிக்கு முத்துக்காலைக்கு அம்பலப்பட்டம் கட்டி ஊர்ல திருவிழா நடத்த போறாங்களாம். எனக்கு முட்டையடிச்சு அவனுக்கு அம்பலப்பட்டான். எங்க பரம்பரையிலேயே அம்பலமா பிறந்தவன் அம்பலமா செத்து தாண்டா பழக்கம். நான் அம்பலமா பிறந்துட்டேன். இன்னொருத்தன் அம்பலமா சாக விட மாட்டேன்டா. நாளைக்கு திருவிழாவுல தேர் ஓடக்கூடாது. முத்துக்கால குடும்பத்துல ரத்த ஆறுதா ஓடணும்.
குழந்தை பிறந்தா நான் செத்து போகலாம், அதனால நீ செத்து போ.
தனியா தவம் இருந்து தாலி ஒண்ணு செஞ்சதென்ன தாலி எடுத்தவரே தாலி கொடுப்பதென்ன வழித்துணையா வந்ததெல்லாம் தனித்தனியா போனதென்ன தனித்தனியா போனதெல்லாம் வழித்துணையானதென்ன தனித்தனியா போனதெல்லாம் வழித்துணையானதென்ன